இன்றைக்கி ஓவராலாக வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். காலையில் வந்து ஒரு சின்ன கேப் அப் ஆகிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 0.93% வந்து கேப் அப் ஆகிருக்கு. கேப் அப் ஆகி அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியல. அதுக்கப்புறமே வந்து ஃபால் ஆயிடுச்சு. இந்த ஃபால் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரூட்டலாக இருந்தது. ப்ரூட்டல்னால் அதுக்கப்புறம் வந்து கன்சாலிடேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து டே ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல. டே ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல அப்படின்னா வந்து புல்லிஷ் ப்ரெஷர் வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். இன்னத்தோட இதில் வந்து டே ஹையை வந்து பிரேக் பண்ண முடியல. அதே மாதிரி சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 22,000 வந்து சப்போர்ட் இருக்குது. அது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்க கண்டிஷனில் வந்து எந்த சப்போர்ட்டும், அதாவது பீரிஷ் மார்க்கெட்டில் எதுவுமே சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. புல்லிஷ் மார்க்கெட்டில் எதுவுமே வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 0.57% வந்து அப்பில் க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி காட்டுது. நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து டேட்டா பார்ப்போம். அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வைஸ் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து புட் ஆப்ஷன் தான் எழுதியிருக்காங்க மார்னிங் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் கால் ஆப்ஷனும் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். காலையில் ஒரு ஸ்டாக்னண்ட்டாக தான் இருந்திருக்கு. டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 43 லட்சம் அது மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் காட்டுது. இது வந்து இன்னத்து டேவோட சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து டோட்டல் ஓஏ சேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மேசிவாக இருக்கும். டோட்டல் ஓஏ சேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட இருங்க காட்டுறேன். ஓஏ சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டோட்டல் ஓஏ பார்த்திங்க அப்படின்னா கால் ஓஏ வந்து 15 கோடி இருக்குது. புட் ஓஏ வந்து 10 கோடி தான் இருக்குது. அதாவது ஓவராலாக வந்து கால் ஓஏ வந்து 5 கோடி வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபாலை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஓஏ டேட்டா வச்சு ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவை வந்து பாருங்கள். அதாவது 9:48 டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 34 லட்சம் புட் ஓஏ வந்து வைண்டப் ஆயிருக்கு. 34 லட்சம் புட் ஓஏ வந்து வைண்டப் ஆயிருக்கு. அதே வந்து 51 வந்து 31 லட்சம் புட் ஓஏ வந்து வைண்டப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் புட் ஓஏ வந்து வைண்டப் ஆயிருக்கு. இது வந்து ஒரு மேசிவான சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி டேட்டா வச்சு உங்களோட அக்யூரேசியை வந்து கன்ஃபார்ம் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு தான் வந்து நான் வந்து கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் அடித்து சொல்கிறேன், மிச்ச கோர்ஸில் எங்கேயுமே இது மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸை வந்து எப்படி பார்க்கணும், ஓஏ டேட்டா வந்து எப்படி பார்க்கணும், அதோட மிச்ச டேட்டாவெல்லாம் பார்த்து நீங்கள் எப்படி வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து மிச்ச எந்த கோர்ஸ்லையுமே சொல்லித்தர மாட்டாங்க. நான் வந்து அதை கேரண்டி கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ப்ரைஸுக்கு வந்து எந்த கோர்ஸ்லையுமே சொல்லித்தர மாட்டாங்க. அதே மாதிரி அதாவது இந்த வெப்சைட்டுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் வந்து நம்மளோட கோர்ஸில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். மிச்ச ட்ரேடிங் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம். அதுவும் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரேடிங் கிளாஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுக்குறேன். வேணும்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து டேட்டா வைஸ் வந்து பார்ப்போம். அடுத்து வந்து இந்த 12 மணிக்கு வந்து ஒரு வந்து ரிவர்சல் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா 22,146 கிட்டத்தட்ட ரிவர்சல் வந்து 22,300 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. அது வந்து நம்மளால் இந்த டேட்டா வைஸ் வந்து ஏதாச்சும் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். 12 மணிக்கு தான் வந்து நமக்கு வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷனில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வைண்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கால் ஆப்ஷன் சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 லட்சம் வைண்டப் பண்ணியிருக்காங்க, 3 லட்சம் வைண்டப் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 7 லட்சம் வந்து வைண்டப் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷனோட ரைட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே இருக்குது. அதே மாதிரி 12 மணிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12:09 அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வைண்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 18 லட்சம் வைண்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு 18 லட்சம், 12:36 அப்படிங்கிறப்போ நல்லாவே வைண்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஓஏ டேட்டா வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்யூரேசி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை தான் வந்து நம்ம கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வேணா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து எஃப்ஐஐ டிஐ டேட்டா வந்து பார்ப்போம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு. இப்போ எஃப்ஐடிஐ டேட்டா வந்து பார்ப்போம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு. இப்போ டிஐ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நெட்டாக வந்து 8,000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. அதாவது 8,790 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து கிட்டத்தட்ட -4,000 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அவங்களோட செல்லிங்கை வந்து நிறுத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். எஃப்ஐடிஐ டேட்டா வந்து இன்னும் ஜெரோதாவில் வந்து அப்டேட் பண்ணல, சென்சிபிளில் வந்து அப்டேட் பண்ணல. இப்போதைக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோட சம்மரி வந்து பார்ப்போம். சம்மரி பார்த்துட்டிங்க அப்படின்னா
எஃப்ஐ டேட்டா பொறுத்தளவுக்கு மீடியம் பீரிஷ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அதாவது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் நிஃப்டியில் வந்து புல்லிஷ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது, பேங்க் நிஃப்டி வந்து பீரிஷ் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. அடுத்து வந்து ப்ரோ டேட்டா வந்து பார்ப்போம். ப்ரோ டேட்டாலையும் அதே மாதிரி தான் இன்டிசிசிவ் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. இன்னத்தோட டேட்டா வந்தால் தான் தெரியும் மார்க்கெட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு. அடுத்து வந்து நிஃப்டியோட டேட்டா வந்து பார்ப்போம். நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் டேட்டா பார்த்தா உங்களுக்கு நல்லாவே இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மார்க்கெட் வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மாதிரி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வால்யூமை வச்சும் வந்து நிஃப்டி வந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறத வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதுவும் நம்மளோட கோர்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வால்யூமை வச்சு எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன சாம்பிள் வந்து கொடுக்குறேன், அது என்னன்னு பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ முன்னத்தோட வால்யூம் விட்டுருங்க. இப்போது இந்த வால்யூம் பாருங்கள், அதாவது 9:22க்கு வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு அடுத்ததும் வந்து வால்யூம் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கன்சால்டேட் ஜோனில் வந்து பாருங்கள் வால்யூம் வந்து எப்படி இருக்குன்னு. இந்த கன்சாலிடேட் ஜோனில் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கன்சாலிடேஷன் ஜோனில் வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தாவே தெரியும், கன்சாலிடேஷன் ஜோனில் வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து வால்யூம் வந்து எச்சா வந்து கீழே போயிருக்கு. இது மாதிரி தான் வந்து வால்யூமை வச்சும் வந்து நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி உங்களோட அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து கான்ஃபிடன்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. கான்ஃபிடன்ஸ் ட்ரேடிங்னா ஒன்றும் கிடையாது, வெறும் ப்ரைஸ் ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய டேட்டா வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த டேட்டாவில் எடுத்து அதை இன்டர்பிரேட் பண்ணி அது கூட மார்க்கெட்டோட அக்யூரசி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்ம கோர்ஸில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணா வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.